Hello friends, வணக்கம் and welcome back to Critics Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அபிலாஷன் 2025ல ஃபீல் குட் மலையாளம் ஃபேமிலி டிராமா படமா ரிலீஸ் ஆயிருக்கு. சைஜு குரூப் அர்ஜுன் அசோகன் சேர்ந்து நடிச்ச மூவி அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஃபீல் குட் வைப்ல லைட் ஹார்ட்டடான ஒரு டிராமா தாங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஊருக்குள்ள ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கிட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸ்கூல் டைம்ல அவருக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருந்திருக்கும். அந்த பொண்ணு வேற ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய் நார்மலா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குழந்தை குட்டியோட இருந்தாலும் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு சொந்த ஊருக்கு திரும்ப வராங்க. நம்ம கதையோட ஹீரோ இதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குள்ள காதல் வந்துச்சா, திரும்ப அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா, ஹீரோயினோட குழந்தையெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண என்ன ட்ரை பண்றாங்க, ஹீரோயினோட செகண்ட் மேரேஜ்ல பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையா அர்ஜுன் அசோகன் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணி என்ன பிரச்சனை பண்ண ட்ரை பண்றாரு. இது மூலியமா ஹீரோக்கு அவருக்கு வரக்கூடிய காமெடி கலாட்டா என்னங்கிறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கா நீட்டா நரேட் பண்ணதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. படம் தமிழ் டப்ல இல்ல, ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி. சப்ஜெக்ட் உள்ள லைட் ஹார்ட்டட் டிராமா, சொசைட்டிக்கு ஒரு நல்ல லவ் டிராமா மெசேஜையுமே கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. வழக்கமா பேசக்கூடிய ஆண் பெண் நட்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய காதல் டிராமாவையும் லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கும் போதும் இந்த பக்கம் ஒன் சைட்ல வர நம்ம கதையோட ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ரெண்டு கேரக்டர்ஸுக்குமே இருக்கக்கூடிய யூனிக்கான எத்திக்ஸ் அண்ட் மாரலிட்டி, சொசைட்டில நடக்கக்கூடிய டிராமான்னு சொல்லி பல இன்டென்ஸான விஷயத்த கலந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸை மட்டும் நான் சொல்லாம உங்களுக்காக விட்டுட்டு போறேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. படத்தோட வைப் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா ப்ரெடிக்டபிளான ஒரு டோன்ல காமெடியும் காதலையும் கலந்து கிரேசியாவும் ஃபன்னியாவும் தான் பல விஷயத்த நரேட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா ஓகேஷான ஒரு மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி ஸ்டாண்டர்டா நீட்டா இருக்கக்கூடிய ப்ராப்பரான ஒரு மலையாளம் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒன் சைட் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்னு தான் சொல்லுவேன். சான்ஸ் கிடைக்கும் போதே ப்ரொபோஸ் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஹீரோ மாதிரி ஃபீல் தான் பண்ணணுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு. நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்து தாட்டா தான் காட்ட முடியுங்கிற பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி பல விஷயத்த டைரக்டர் இந்த படத்துல இன்டைரக்டா வச்சு சம்பவம் பண்ணியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த அபிலாஷம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.